ரேஷன் அரிசியில் தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இதை வீடியோவாக எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் ரேஷன் அரிசியில் தக்காளி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, சரி நீங்கள் ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, கோவம்லாம் வரல. உடனே அந்த கமெண்ட்டை வந்து நான் டிலீட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நாம் பாட்டி காலத்தில் அம்மா காலத்தில் அவங்களுக்கெல்லாம் இதுதான் சாப்பாடே. நம்மள மாதிரி காஸ்ட்லியான அரிசியெல்லாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் பாட்டி எல்லாம் 10 குழந்தைங்க 5 குழந்தைங்க வரைக்கும் நார்மல் டெலிவரியா பெத்தெடுத்தாங்க. நம்ம அம்மா எல்லாம் 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க கூட நார்மல் டெலிவரியா பெத்தெடுத்தாங்க. ஆனா இப்பெல்லாம் நாம 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் அரிசி வாங்கி ரகரகமா சாப்பிடுறோம். ஒரு குழந்தைங்க கூட நார்மல் டெலிவரியா பெத்தெடுக்க முடியல. 2 பெத்தாலும் 1 பெத்தாலும் அது சிசேரியன் தான். ரேஷன் அரிசியில புழு பூச்சி அதெல்லாம் இருந்தா கூட நம்ம சமைச்சு சாப்பிடுறதுல தப்புன்னு சொல்லலாம். நல்ல சுத்தமான அரிசி, ஒரு கருப்பு அரிசி கூட இருக்காது. அந்த மாதிரி அரிசி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி தக்காளி சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அதுக்கே அவங்க அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த கம்மங்கூழ் எல்லாம் சாப்பிட்டதே இல்ல. இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கம்மங்கூழே சாப்பிடுறேன். இந்த ராகி களி எல்லாம் இப்ப வரைக்கும் நான் கண்ணுல கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி தான் நானே வளர்ந்துருக்கேன். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது சுத்தமா எந்த ஒரு சத்தான ஒரு பொருளையுமே வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம காலமே அப்படின்னா நம்ம குழந்தைங்க காலம் அதை விடவா இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டி அம்மா காலத்துல பயன்படுத்தினதெல்லாம் இப்ப வந்து யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை ஓரளவுக்காச்சும் ஆரோக்கியமா வளர்த்தலாம்.